சமுதாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் சமுதாயத்தினர் பெரும்பாலானோர், அதாவது இன்றைய தலைமுறையினர்கள், உயர்கல்வி பயின்று மிக உயர்ந்த அரசாங்க பதவிகளிலும், டாக்டர்கள், பொறியாளர்கள், வெளிநாட்டு வேலைகள், ஐடி துறைகள் மற்றும் தொழில் துறையிலும் மிக உயர்ந்த இடத்திற்கு சென்றதன் மூல காரணம் நம் வடசை நகர் இந்து மத வள்ளியூர் சாலிகோத்திர அபிவிருத்தி நிதி அமைப்பினை 1908 ஜனவரி 18 அன்று தோற்றுவித்த நம் மூதாதையினர்தான். அன்றைய காலகட்டத்தில் நம் சமுதாயத்தில் உள்ள பெரும்பாலானவர்கள் வெறும் நெசவு தொழிலை மட்டுமே நம்பியிருந்தார்கள். ஓரளவு மக்கள் மட்டும்தான் எழுத படிக்க தெரிந்தவர்கள் இருந்தார்கள். மிக குறைந்த எண்ணிக்கையில்தான் ஓரளவு படித்த மக்கள் இருந்தார்கள். அதற்கு உதாரணம், நமது நிதி தோற்றுவிக்கப்பட்ட போது முதல் கமிட்டியில் இருந்த சிலர் வருகை பதிவேட்டில் போட்ட கையெழுத்தை எவ்வளவு சிரமப்பட்டு போட்டார்கள் என்பதை மின்னூட் புக்கில் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தயவு செய்து முன்னோர்களை குறை சொல்கிறேன் என தவறாக எண்ண வேண்டாம். அப்படிப்பட்ட படிப்பறிவு குறைந்த நம் முன்னோர்களும் ஓரளவு நன்கு படித்த நம் முன்னோர்களும் இணைந்து ஒற்றுமையுடன் நம் சமுதாயத்தினர் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என கனவு கண்டனர். கனவை நனவாக்க 1908 ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி நமது சமுதாய தாய் ஸ்தாபனமான வடசை நகர் இந்து மத வள்ளியூர் சாலிகோத்திர அபிவிருத்தி நிதி தோற்றுவிக்கப்பட்டது. அன்றைய முன்னோர்களின் ஒரே நோக்கம், எப்படியாவது நம் சமுதாய மக்கள் கல்வி கற்க ஒரு பள்ளிக்கூடம் அமைப்பது என்பதுதான். அதற்கு தேவை பணம். அதற்காக சமுதாயத்தில் உள்ள பலர் மாத சந்தா தொகை பிரித்தனர். பல ஆண்டுகள் பிரித்த தொகையை வைத்து வயல்கள் வாங்கினார்கள். வயல்களை பாட்டத்திற்கு விட்டு அதில் கிடைத்த பணத்தை வட்டிக்கு விட்டதாகவும் மின்னூட் புக்கில் காணப்படுகிறது. இப்படி சேர்ந்த பணத்தை வைத்து 10 ஆண்டு தியாக உழைப்பிற்கு பிறகு 1919 ஆம் ஆண்டு நம் SMRV பள்ளி சுமார் 6060 ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டது. SMRV பள்ளி துவங்குவதற்கு நமது நிதியின் பங்களிப்பு, அன்றைய பொதுமக்கள் யாரெல்லாம் பணப்பங்களிப்பு செய்தார்கள் என்ற விவரங்கள் தனி வீடியோவாக விரைவில் வெளிவரும். தற்போது முதல் கமிட்டியில் செயற்குழு உறுப்பினர்களாக இருந்து நம் சமுதாய முன்னேற்றத்திற்கு வித்திட்ட நம் இதய தெய்வங்கள் யார் என்பதை பார்ப்போம். முதல் கமிட்டியில் சீஃப் செக்ரட்டரி யாக மதிப்பிற்குரிய ஸ்ரீ குளத்துரான் தரகனார் மாதேவன் தரகனார் அவர்களும், அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக புலியுடையான் சுப்பிரமணியன் அவர்களும், பொக்கிஷதாரர்களாக திரு அருணாச்சலம் அனந்தகிருஷ்ணன் அவர்களும், கமிட்டி மெம்பர்களாக மதிப்பிற்குரிய திரு வேலாயுதன் சுப்பிரமணியன், திரு நயினார் ஆறுமுக பெருமாள், திரு மந்திரமூர்த்தி நயினார், திரு புலியுடையார் அருணாச்சலம், திரு சிவனஞ்ச பெருமாள் ஐயம்பிள்ளை, திரு அனந்த கிருஷ்ணன் மகன் சபாபதி, திரு பழனிவேலு, திரு அருணாச்சலம் செந்தி பெருமாள், திரு வன்னிய பெருமாள், திரு சங்கர சிந்தாமணி, திரு ஆறுமுக பெருமாள் முத்துசுவாமி, திரு செந்தி பெருமாள், திரு கணபதி முத்துசுவாமி, திரு கணபதி நாகமணி, திரு சவுந்தரராஜன் மகன் சபாபதி, திரு அருணாச்சலம், திரு பூதலிங்கம் மாணிக்கம் ஆகியோர் சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட நம் இதய தெய்வங்கள். முதல் கமிட்டி முடிந்தவுடன் அவர்கள் மயுண்ட புக்கில் போட்ட கையெழுத்தின் புகைப்படத்தை பாருங்கள். அவர்களில் பலர் கையெழுத்து போடுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் என்பது புரியும். அப்படி கையெழுத்து போட சிரமப்பட்ட அவர்களால் தான் இன்று நம் தலையெழுத்து மாறி இருக்கிறது என்பதை நம் ஒவ்வொரு வள்ளியூர் சாலியர் சொந்தங்களும் என்றுமே மறக்கக்கூடாது. பாகம் 1 முடிவடைந்தது. தொடர்ச்சி வெகு விரைவில். நன்றி, வணக்கம். To continue watching, please like, share and subscribe our Valliyur Saliyar news channel.